ஐயா பஸ் வாங்கிட்டு இது சொன்னேன், பரிகாரம் எதாவது செய்யணும்னா இங்க வந்து செய்யலாம். நமக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கா பாருங்க. ஹோமம், பிண்டம், தர்ப்பணம் A to Z 1000 rupees. தலையில 5 குட்டி எடுங்க, பிள்ளையார வேண்டியது 183 வண்டி ஓடுது இன்னைக்கு கூட்டுமா. So this video is sponsored by வேற யாரு? நான் தான். ஆமாங்க, ரோம்லி. ரோம்லிங்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில கூட்டமே இல்லாம ஒரு ஆஃப் பீட் பிளேஸ் போகணும்னு நினைச்சாலும் சரி, அது சேஃபா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க செல்ஃபா கார் வச்சிருக்கீங்க, எங்க ஸ்டே பண்ணணும், எந்தெந்த பிளேஸை பார்க்கணும், ஒரு ஐட்னரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ற மாதிரி ஐட்னரி ரெடி பண்ணுவாங்க. எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பாபநாசத்தில் இருக்கோம். இந்த பாபநாசம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. இந்த பாபநாசம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னது ப்ரோ, இதானே ப்ரோ மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு, முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. நீங்கள் என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை. ஸோ இன்னைக்கு வந்து இங்கே வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க, மூதாதி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு, எந்த மாதிரி கூட்டம் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் குறைச்சிக்கணும்னா நான் வரேன், அங்கே காரி காரின போகிறோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பாபநாசம் அந்த தர்ப்பணம் செய்யற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். செவந்தி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து வண்டி பார்க்கிங் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து வந்து பஸ்ல ஒன்று போனோம், இல்லைன்னா வந்து இங்க இருந்து ஆட்டோல வந்து அந்த பாபநாசம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் வரையும் போயிட்டு ஆட்டோ போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்தோ இல்லை பஸ்லேயோ போகிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. செம்ம க்ரௌடுனால வண்டி வந்து கிட்ட வரையும் விட முடியாது. கோயில் கிட்ட பார்த்தா செம்ம பார்க்கிங் ஏறும், அந்த பக்கம் ரொம்ப டிராஃபிக் ஏறும்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய பொட்டக்காட்டில் வந்து ஒரு பெரிய பார்க்கிங் செட் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய பார்க்கிங் பாருங்க. இன்னைக்கும் நாளைக்கு வந்து கார் வந்து அலோடு கிடையாது கோயில் கிட்ட வரையும். இங்கே தான் பார்க்கிங் பண்ணணுமா. ஆட்டோ 300 ரூபாயா? ஆட்டோ 300 ரூபா. பஸ்னா ஒரு 10 rupees to 20 rupees இருக்கும். 20 ரூபீஸா? 20 ரூபா. போய் பார்த்தா தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ, ஒரு டிராபிக் போலீஸு எல்லாருமே இருக்காங்க. ஸோ இங்க இருக்க லெஃப்ட்ல அலர்ட் பண்ணிட்டாரு பாருங்க. திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ திருவிழா தோத்துரும். பேசி பேச்சு கிளீன் பண்ணி பக்கா பண்ணியிருக்காங்க போல. பாருங்க எவ்வளோ லைட்ஸு எல்லா இடத்துலையும். ஃபர்ஸ்ட் டைம் தான் ப்ரோ உங்களுக்கு இந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். மற்றதுக்கு வந்திருக்கேன், ஆனால் அந்த ஆடி அமாவாசைக்கு நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. என்ன ப்ரோ லோக்கல்ல பண்ணுவோம். இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம வண்டி எந்த வண்டியா? பாதி பேர் பண்ணிட்டே வந்துட்டாங்க போலே. நம்ம வண்டி எந்த வண்டி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே. ஏர்லியாவே நீங்க வந்துருவாங்க. இருட்டுல என்ன வருவாங்க, அங்கேயும் இங்கேயே ஒரு லைட் இருந்தா அங்கே ஒரு லைட் இருக்கும். இந்த பார்க்கிங் வந்து ஃபீஸ் வாங்கல. இவ்வளோ பெரிய பார்க்கிங் வச்சு என்ன ப்ரோ? இல்லைன்னா அதுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்காம இது ஃப்ரீ பார்க்கிங். பரவாயில்லைங்க, பாருங்க எவ்வளவு தண்ணி வசதி, டாய்லெட் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து. இங்கே பாருங்க எல்லாமே இருக்கு பாருங்க. டாய்லெட்டு, மொபைல் டாய்லெட்டு, அங்கே தண்ணி எல்லா இதுவும் தற்காலிகம் தான். அங்கே வந்து கல் வச்சு வச்சிருக்காங்க. அது வந்து சிமெண்ட் கூட பூசல, சும்மா கல்லை வச்சு மேலே டேங்க் வச்சுட்டாங்க. ஜென்ஸ் டாய்லெட், மொபைல் டாய்லெட். என்ன ப்ரோ பயல் டாய்லெட் நீட்டா இருக்கா? அங்கிட்ட வந்து லேடிஸ், இந்த பக்கம் ஆண்கள். தண்ணி டேங்க் ஃபில் பண்றாங்க பாருங்க. இந்த தண்ணி வந்து இதுக்கு யூஸ் பண்றாங்க, பாத்ரூம்க்கு. இங்கே தண்ணி ஏற்றுறாங்களா? இங்கே இருந்தால் போதா டேங்குக்கு? இருக்கு பாருங்க. இங்கே இருந்தால் வந்து அந்த டேங்கு பயோ டேங்குக்கு வந்து தண்ணி ஏற்றுறாங்க. போரு இது எப்படி கீழே தொட்டி இருக்கா? அங்கே இருக்கோ? சம்பளம் தான் எடுக்கிறீங்க? சம்புக்கு வேற எங்கேயும் தண்ணி வரும். பயோடால்ட்டுக்கு அங்கே டேங்க் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு வாரத்துக்கா? இந்த பயோடால்ட்டுக்கு அங்கே டேங்க் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டேங்க்கு தண்ணி வந்து இங்கேருந்து ஊற்றுறாங்களா? இதுக்கு வந்து கனெக்ஷன் வந்து அந்த மூலையில் வந்து சம்பு இருக்கான்.
ஸோ அந்த சம்புக்கு வந்து லாரியில் வந்து ஊற்றிட்டு அப்படியே வந்து இங்கேருந்து அந்த பேல்ட் ஆட்டுக்கு ஏற்றுறாங்க. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பஸ் விட்ருக்காங்களாங்க. இதுக்குன்னா வந்து இங்கேருந்து இந்த செவந்திலேருந்து பாபநாசம் நம்ம சொரிமுத்து ஐயனார் கோயில் வரையும் போகிற மாதிரி. அந்த சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு வந்து அதாவது இங்கேருந்து 5 பஸ் போகும், 5 பஸ் வரும், அந்த மாதிரி அலோகேஷனு. திருநெல்வேலியிலேருந்தோ இல்லை வேற எங்கேயும் வந்து பஸ் வந்துச்சுன்னா அது வந்து இந்த பாபநாசத்தில் கீழே இருக்க கோயில் மட்டும் போகும். எவ்வளோ டிக்கெட்டு? டிக்கெட் எவ்வளவு? 10 ரூபா. நீ ஸ்பெஷலா விட்டுருக்காங்க என்னண்ணே? நீ ஸ்பெஷலா விட்டுருக்காங்களோ? தேனி குடியிருப்போம். ராணி குடியிருப்பு சொல்லுங்க. அங்கே போமாண்ணே? ஆமா. அங்கே போனால் இப்போ ரிட்டர்ன் எப்போ வர வைக்கிறது? வண்டி எப்போ வருது? நீங்கள் போறீங்களா இப்போ? அவர் எடுக்க லேட் ஆகும். முன்னாடி வண்டி வராது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் எடுப்பாரு. இங்கே பாருங்க, அடுத்த பஸ்ஸை பாருங்க. வந்து இது போகாது, இது இப்பதான் வந்திருக்கு. இந்த இருக்குல்ல காணி குடியிருப்பு, இந்த போட்டிருக்குல அது சொல்லிட்டேன். அதான் காணி குடியிருப்பு. அங்கேருந்து நடக்கணும் ப்ரோ. இங்கே பாருங்க. ஸோ இருங்க, அந்த வண்டி திரும்பிக்கிட்டோம். கோயில் இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ. கோயிலுக்கு ஏன் கோயில்? அங்க கீழே கோயில். கீழே கோயிலுக்கு அந்த வண்டி நிற்கும் சார், பாபநாசம். அப்ப இது லேட்டா இது மேல போறது. மேல போறா? கோயில் அப்படியா? சொரிமுத்து ஐயனார் கோயிலா? ஐயா பஸ் வாங்கிட்டு பின்னாடி சீட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபாங்க. பஸ் ஏறியாச்சு. இந்த பஸ்ஸில் வந்து க்ரௌட் எதுவும் இல்லை. ஏறின பஸ் வந்து மேலே சொரிமுத்து ஐயனார் கோயில் போகிறதான். இப்போ நம்ம போகிறது கீழே அந்த தர்ப்பணம் செய்கிற இடத்துக்கு போகிற பஸ்ஸு. ஸோ ரெண்டுக்கு வேற பஸ் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிற பஸ்ஸுக்கு வந்து எப்படி போகணுங்கிறது வந்து சரியாக தெரியல. நம்ம அங்கே போயிட்டு விசாரிப்போம். அப்படி இங்கே வந்துட்டு தான், ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பஸ் ஏறினதுக்கு வந்து அது நிற்காதுங்கிறாங்க. அப்போ வந்து இங்கே சிவந்திலேருந்து டேரெக்டாக அங்கே போதா இல்லை அங்கே வேற எங்கேயும் டிப்போல் நிற்குமான்னு தெரியல. அப்படி டிப்போல் நிற்கும்னா நம்ம அதை ஏற்றி அங்கே போய் நம்மளை இறக்கி விட்டுருக்கலாம். அப்படி இறக்கவும் விட மாட்டேங்காங்க. கோயிலுக்கு போகக்கூடிய வாசல் வர போகும், உள்ள போகாது. அந்த விளக்கு இருக்குல்ல உள்ள வண்டி திரும்பக்கூடிய இடம் அதான், அங்கே வர போகும். டேமுக்குலாம் போகாது. காரையாருக்குன்னு உள்ள வண்டி வேற, அது வேற. காணி குடியிருப்புங்கிறது வேற. காரையாருங்கிறது மேல டேம் இருக்குல்ல, அது வேற போகக்கூடியது காரையாறு. காணி குடியிருப்புங்கிறது வந்து கோயிலுக்குள்ள அந்த காணிஸ் இருக்கக்கூடிய அந்த இருக்குல்ல கோயில், அந்த ஸ்கூலு அந்த காணிஸ் இருக்காங்களா, அவங்க இடத்து வரதான் போகும், அது வர போகும். அடிக்கடி இருக்கா வண்டி நிமிஷம் இருக்கு. நைட்டு 11 மணி வரை இருக்கு. அங்க இருந்து இருக்கு, இங்க இருந்து இருக்கு. 183 வண்டி ஓடுது இன்னைக்கு மட்டுமா? பாவநாசம். இது பாவநாசத்துக்கு ஒரு டிப்போக்கு 10 வண்டி 5 வண்டின்னு எடுத்துருவாங்க. அது வந்து எல்லாமே ஸ்பெஷலாக மாற்றிடுவாங்க. ரூட் டைவர்ட் செஞ்சு போட்டுருவாங்க. ரூட் டைவர்ட் போடுறதுல முடிஞ்சு வண்டி ஸ்பெஷல் கணக்கு மாறிடுவாங்க. நேற்று இன்னைக்கு நாளைக்கு 3 நாள் 12ஆம் தேதி வரை இருக்கும். கூடையில இருக்காது. ஆமா, அங்க வந்து கோவில் நீங்க சொல்லிருந்த கோயில் இந்த ஆடி, அதாவது ஆடி அமாவாசை டயத்துல ஃபுல்லாமே கோயில் அங்க திருவிழா தான். நல்லா ஒரு வாரம் அங்கதான் மெயின் கிரௌடு. இது வந்து சும்மா டெய்லர் மாதிரி. இங்க வந்து அந்த அமாவாசை கரகனா டைம் முடிஞ்ச உடனே கூட்டம் வந்து காலையில வேலைக்கு போவாங்க, எல்லாருமே இங்க வந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள கூட்டங்கள்லாம் வந்து கோயிலுக்கு உட்காருங்க. அண்ணாச்சா கொஞ்சம் மாறி வந்துக்கோங்க. நான் பார்த்ததுல இருந்து வண்டி வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் அலோடு. நம்ம ரைட்டில் அந்த பஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ரூட்லாம் வந்தோம். வந்துட்டு இங்கே இதுக்கப்புறம் வந்து போலீஸ் விட மாட்டேன்னு சொன்னால லெஃப்ட் எடுத்து செவந்தியில் போய் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் வந்தோம். ஸோ நீங்கள் காரில் வந்தீங்கன்னா, ஓன் காரில் வந்தீங்கன்னா இது வரைக்கும் தான் அலோடு இந்த பாயிண்ட்டு. இங்கேருந்து கோயிலுக்கு வந்து ஒரு 500 மீட்டர் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒன்லி பஸ் தான், வேறு ப்ரைவேட் கார்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸே சொன்னாங்க. அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல வந்து பஸ் ஒரு 1/4 மணி நேரமாக நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த டிராஃபிக்னால. அதே டிராஃபிக் ரைட்ல பாருங்க எவ்வளவு டிராஃபிக், 2 வீலரே எவ்வளவு நிக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க, குறிக்குது கூட்டம். மக்கள்லாம் இங்கே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் அங்க இருக்கு முன்னாடி, ஆனா மக்கள் எல்லாம் இறங்கிட்டாங்க. கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பல்சர் சாவியை வந்து விட்டுட்டாராம். அது இருந்தா எடுத்து வந்து கொடுங்கங்கிறாங்க. யாரு? போலீஸ். இதுல வந்து எங்க வந்து எடுத்து கொடுப்பாரு? சிவசேலம் போனோம்னா டானா முக்குல போனேன்னா பஸ் வரும். அதுல ஆம்பூர் பக்கத்துக்கு போனேன்னா அங்க நிறைய ஆட்டோ எல்லாம் இருக்கு. நீங்க அங்க இருந்து சிவசேலம் போயிருக்கலாம். கோயில் இங்க இருக்கா? கோயிலுக்கு அப்படியே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள மண்டபங்கள் இருக்கும். பொதுவாகவே இந்த மண்டபங்கள்ல வந்து இந்த தர்ப்பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மண்டபங்கள்ல வந்து தர்ப்பணம், அப்புறம் வந்து இது சொன்ன பரிகாரம் எதாவது செய்யணும்னா இங்க வந்து செய்யலாம். இது போக நிறைய இடம் இருக்கு. பரிகாரம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு இந்த கீழே கரைக்க போகும் பாத்தீங்களா, இந்த கரைக்கிற இடத்துலயும் செய்வாங்க. இங்க பாருங்க வெளியிலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. எப்பயும் வெளியெல்லாம் பண்ண மாட்டாங்க, இந்த மண்டபத்துக்குள்ள பண்ணுவாங்க. இன்னைக்கு டூ மச் க்ரௌடு. ஹோமம் பண்ணி பிண்டை வச்சு படையல் போட்டு தரிசனம் பண்ணுறதா ஜாமான் 1200 ஆகும். இல்லை கம்மியானா லவச்சுல வருது. ஹோமம் வளர்த்து பிண்டை மட்டும் வச்சு தரிசனம் பண்ணுவாங்க. அதனால 800 ஆகும். வெறும் பிண்டங்கள் மட்டும் தரிசனம் பண்ணால் 400 ஆகும். என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. சரி, திருவனந்தபுரம்ல தரிசனம் பண்ணுவீங்க. சரி, ஓகே. அதாவது முன்னோர்கள் செய்யக்கூடிய இன்னைக்கு அமாவாசை, அவங்களுக்கான நாள் படையல் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அது திதி கொடுக்குற சம்பிரதாயம் தான். அதுதான் 1200 ஆகும். இல்லை கம்மியான ஹோமம் வளர்த்து பிண்டங்கள் மட்டும் வச்சு பண்ணிக்கலாம். 800 ஆகும், 400 ஆகும். பிண்டை மட்டும் வச்சு பண்ண உங்க மனசு 1200 எவ்வளோ பண்ணுவீங்க? ஹோமம் வளர்த்து பிண்டை வச்சு பண்ணதுக்கு என்ன நேரம் ஆகுமோ அது பண்ணேன். இல்ல அது தெரியாது, அதனால கேட்கிறாரு. 1500 சொல்லி தானே என்ன செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ரிசிப்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. என்ன பண்ணணும் கேட்டகரி வச்சிருக்காங்க. நமக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கா பாருங்க. ஹோமம், பிண்டம், தர்ப்பணம் A to Z 1000 rupees. இருக்கு கோயில். கோயில் பக்கத்துலேயே நம்ம நண்பர் வந்து லேட் ஆகும் சொன்னோடனே பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிச்சிட்டு அப்படியே போய் நான் அந்த இடத்துல குளிக்கிறேன்னா நாங்களுக்குள்ள இருக்கோம் குளம். ரோஜா மாலை 200. ரோஜா மாலை 200. ரேட்டு கூட தான். 200ங்க இந்த மாலை 200, ரோஜா மாலை 200, இந்த மாலை 100. அந்த ரைட்ல இருக்க 2 மாலை வந்து 50 ரூபாயாம். அதாவது ஒரு மாலை 50, அந்த பக்கம் இருக்கிறது 50, இந்த பக்கம் இருக்கிறது 50. அது 100. லாஸ்ட் இருக்கு 100. என்ன இருக்கு இது 50 ரூபா இன்னைக்கு. இது 50, ரைட்ல இருக்கிறது வந்து 100. 15 ரூபாயா? பரவாயில்ல, அதுதான் விலை கம்மியா இருக்கு. கீழே நண்பர் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன். இங்கே தர்ப்பணம் பண்ணுறவங்க யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காங்க. அப்படி சாப்பாடு வாங்கி கொடுக்கல ஒரு ஆள்கிட்டே 5லேருந்து 6 பார்சல் இருக்குது. நீ ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டா கூட 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் சாப்பாடு கெட்டு போயிடாதா? இந்த இருக்கு முன்னாடி இருக்கு அந்த மண்டபம். குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு சுற்றிட்டு வரலாம். அது நடுவில் இங்கே பாருங்க அன்னதானத்தை பாருங்க. காலையில் 8 மணிக்கே வந்து எல்லாமே மீல்ஸ் பாயாசம் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. கொடுத்தாங்க. அவர் கொண்டு போயிட்டாரு. 1000 ரூபாய். அது முதல்ல எல்லாமே வர்ற மாதிரி A to Z போட்டிருந்தாரு. A to Z. தலையில 5 இடம் குட்டிடுங்க பிள்ளையார வேண்டியதுன்னு. ஓம் சுக்லா வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாஹே தேசர்வவிக்னோபசாந்தயே. ஜீவா பாருங்க போய் வெள்ளை பாயாசம் வாங்கிட்டு வந்துட்டாரு. எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு. 20 நிமிடம் கழித்து ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அது இது பண்ணதுக்கப்புறம் கரைக்கிறது கொண்டு வரோம்.
நீங்க ஸோ இதில் போயிட்டு குளத்தில் போய் கரைக்க வேண்டியதாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரைக்கும் இடம். எல்லா இடம் கூட்டம் பிரிக்குது பாருங்க. பிண்டத்தை தண்ணியிலலாம் கரைச்சதுக்கப்புறம் சாமி கும்புறதுக்கு லைனில் நின்று சாமி கும்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அங்கேயே ஒரு அன்னதானத்தில் இதுதான் சாப்பாடோட மெனுங்க. அதாவது ரைஸு, முட்டைக்கோஸ் பொரியல், சாம்பார், அது போக மோர் கொடுத்தாங்க, ஒரு வடை, அப்பளம். 15 நிமிடம் பிறகு ஸோ ஒரு வழியாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேராக பார்க்கிங் போகிறோம். பாருங்க போலீஸ் பாருங்க ஒதுக்கிட்டு இருக்காரு எல்லாரையும் கூட்டத்தை. பாருங்க எல்லா பக்கம் ஒதுக்க வேண்டியதா இருக்கு. அன்னை சைட்ல பாக்குறாரு, தெரிய மாட்டேங்குது. இது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து பாவனாசத்துல இருக்கோமா, அந்த பாவனாசத்துல இருந்து மேல சொரிமுத்து ஐயனார் கோயில் போறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். இந்த 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறத போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதான். மணி வந்து 10 சொரிமுத்து ஐயனார் கோயில் போறதுக்கு மதியம் 2000 திருப்பி நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து ஈவினிங் 1000 எவ்வளவு பாருங்க. பிச்சு படம் எடுக்குது கிரௌடு. இங்கதான் மக்கள் அல மோதுவாங்க நினைக்க ஏறுறதுக்கு. லெஃப்ட் பார்த்து ஓட்டுறது நம்ம கஷ்டம் தான் இந்த கூட்டத்துல. எங்க இருந்து தெரியாது அவருக்கு. லெஃப்ட் பாக்குறது கஷ்டம் தானே உங்களுக்கு? அதான் உண்மையில இந்த மாதிரி பஸ் கிராஸ் ஆகலாம் உள்ள வந்துடாதீங்க. அவருக்குலாம் ஒண்ணுமே தெரியாது பாவம். பாருங்க மக்கள் கிராஸ் ஆறாங்க. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, தெரியவே இல்லை பாருங்க. எவ்வளவு டைட் ஸ்பாட் பாருங்க. பாருங்க சரியான கிரௌடு. இதுல தான் வந்து நம்ம லெஃப்ட் போனா தென்காசி. இதில் வண்டி எடுத்துட்டு திருப்பி இதில் வந்து அங்கிட்டு இருந்து வரையில வந்து ரைட் எடுக்கணும். அப்படி எடுத்து தான் அந்த ஊருக்கு போகணும். பஸ்ஸில் பாருங்க கேமராலாம் இருக்கு பாருங்க, எல்லாமே இருக்கு பஸ்ஸில். பாருங்க கேமரா பாருங்க. 15 நிமிடம் பிறகு ஃப்ரெண்ட்ஸ் சவா ஒரு வழியா போயிட்டு வந்தாச்சு. முடியல ஃப்ரெண்ட்ஸ், வெயில் கொளுத்துது. 9:45 பார்த்தீங்கன்னா சுட்டரிக்கும் சூரியனா இருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். போக வந்து கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. அங்கேருந்து வர்ற பஸ் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து போகிற பஸ்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அப்படியே நின்றுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இங்கிக்கிட்டும் போய்கிட்டு இருக்காங்க. சரியான கூட்டம், சரியான வெயில். முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனதான். இவனா அந்த வீடியோ பார்த்தாலும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில் வந்து சாப்பிட வந்துட்டோம். மதுரம் அதாவது மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:30 ஆயிடுச்சு. கிளங்க முடியும் கொஞ்சம் வேண்டாங்க. பாதி தோசையை பாருங்க, ஜம்முன்னு இருக்கு பாருங்க தோசை. இங்கே சைடில் எதுவுமே ஊற்று. ஜம்முன்னு இருக்கு பாருங்க சாம்பார்.